எல்லாத்தையும் நான் இருக்கிறீங்களா? For quite a number of years now, I've been teaching on the altar. சில வருடங்களாக ஜெபங்களுக்கு குறித்து நான் தொடர்ந்து தேசத்தில் போதித்து வருகிறேன். And one of the things that we always encourage people to engage at the altar. ஜெபபீடத்தில் ஈடுபடும் பொழுது வழக்கமாக நாங்கள் வலியுறுத்தி வருகிறது ஒரு முக்கியமான காரியம். A sort of a template that we try to show them for them to have to follow. ஜெபபீடத்தை நடத்துவதற்கு தன்னுடைய வாழ்க்கையில் சில வழிமுறைகள், ஒழுங்குமுறைகள், இதை கடைப்பிடிங்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்துருவோம். It is just a start. So one of the things that we have been encouraging, and all of you know, when you come for prayer, you begin with the word of God. நீங்கள் ஜெபத்துக்கு வரும்போது தேவனுடைய வசனத்தை வாசியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். And there are a number of them, quite a number I could say. They have begun to study or read the word of God in a big chunk. வேத வசனத்தை பெரிய பகுதிகளாக வாசிக்க பலர் ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். Both the pastors as well as many church believers. போதகர்களுக்கும் சரி, விசுவாசிகளுக்கும் சரி, வசனத்தை அதிகமாக வாசிக்க அவர்கள் பழக்கத்துக்குள்ளாக வந்திருக்கிறார்கள். And then also we encourage them. Alright, I did teach them, as I talked to you, regarding praise, hallowing the name of God. தேவனுடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்துவது, அவருடைய நாமத்தை நாம் புகழாரம் செய்வது, பாராட்டுவது, இதை குறித்து நாம் கற்றுக் கொடுத்தோம். And we did teach them about what is praise all about. துதி என்றால் என்ன என்பதை குறித்து தெளிவாக சொல்லியிருந்தோம். So they got the idea what praise is all about. துதி என்றால் என்ன அப்படின்னு ஏறக்குறைய அவர்கள் புரிந்திருக்கிறார்கள். Praise is to declare truth about God. துதி என்றால் தேவனை குறித்த உண்மைகளை அறிக்கையிடுவது தான் துதி. It is not just making noise, making shout, repeating same thing over and over, because you feel good and you feel nice. நமக்கு சுலபமாகவும் பிடித்ததாக இருக்கிறதுனால ஒரே காரியத்தை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறதல்ல துதி. Praise that is birthed in our spirit. நம்முடைய ஆவியில துதி என்பது பிறக்கப்பட வேண்டும். And it is birthed out of truth. துதி என்பது சத்தியத்தின் வாயில பிறக்கிறது. And truth comes from the word of God. சத்தியம் என்பது தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் கவனிக்கிறோம். So if you don't read the word, you will not know the truth. வசனத்தை வாசிக்கலன்னா சத்தியத்தை தெரியாது. And if you do not know the truth, you will not know the truth about God. சத்தியம் தெரியலன்னா தேவனை குறித்த உண்மை உங்களுக்கு தெரியாது. So the very fact that I read the word, because I want to know truth about God, who He is. என் தேவன் யாராக இருக்கிறார் என்ற உண்மையை நாம் வசனத்திலிருந்து அறிய வேண்டும். As I begin to read and read and read, keep reading, you begin to discover the realities of God. நாம் வசனத்தை மீண்டும் 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 வாசிக்க நம் தேவன் யார் என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம். And you will realize he is a real person. அவர் உண்மையாக இருக்கிறார். Alright? அவர் மெய்யான தேவனா இருக்கிறார். It's not a myth. அவர் கற்பனை உலகத்தில் இல்ல. He is real.
That's what it is. God is real. And the Bible portrays him in many, many ways. வேத வசனம் அவரை பல வழிகளில் சித்தரித்து காண்பிக்கிறார். Portrays him as shelter, refuge, tower, rock, கண்மலை, கேடகம், கோட்டை, இப்படியெல்லாம் தேவனை வர்ணித்து காண்பிக்கிறார். He is the light, he is the power, he is the fire. Many, many ways. All those things are for us to grasp some truth about God, because our mind can never understand it. God just show himself. தேவன் தன்னையே நமக்கு இப்படி திடீர்னு காண்பது நமக்கு புரியாது. நம்ம அறிவு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. வெளிச்சம். So God began to show us. Alright? Using symbols and signs around us that we can easily understand. நம்ம சுற்றிலும் இருக்கிற காரியங்களை பயன்படுத்தி தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். Because God's signature in everything that he has created. ஆண்டவர் படைத்த எல்லா காரியத்திலையும் அவருடைய கையெழுத்து இருக்கிறார். So God began to speak to those things. And then they also learned, right, to declare truth about what God has done is praise also. தேவன் செய்தவைகளை எடுத்துரைப்பது துதி என்று அறிந்திருந்தாங்க. And so they began to read. And I told them to mark down, as you read the Bible, when you come some exciting incidents and happenings, note it down. So later you can revisit those notes and recollect what you have read. So it will become part of you when you come before God. It's easy to express and rejoice in the work of the Lord. அவர்களுக்கு இன்னொரு காரியத்தை சொல்லிக் கொடுத்தார். It's the same thing I've been teaching here. இந்த இடத்துல சொல்றது போல ஆண்டவர் செய்த உண்மைகளை, செய்த கிரியைகளை எடுத்துரைப்பது அது உண்மை. அது தேவனை குறித்த உண்மை. அவங்க பைபிளை நீங்க வாசிக்கும் பொழுது அந்த ஒரு கவனத்தோடு வாசிங்க. ஆண்டவர் இந்த இடத்துல அவருடைய செயலை காண்பிக்கிறார், எப்படி நடத்துகிறார், எப்படி செய்கிறார், யார்கிட்ட பேசுகிறார், என்ன சொல்லுகிறார். There are so many incidents in the Bible, right from Genesis. ஆதியாகமத்தில் நிறைய அந்த குறிப்புகளை வைத்திருந்தா வாசிக்கப்படுது. நீங்க நேரம் அந்த குறிப்புகளை பார்த்தா கூட அந்த குறிப்புகளை பார்த்தா அந்த சம்பவங்கள் வரும். அந்த சம்பவங்கள் வரும்போது அதை எடுத்து நீங்க கர்த்தரை துதிக்கலாம். Because you are worshiping, you are praising. Praise is declaring truth about what God has done. ஆண்டவர் செய்த உண்மைகளை எடுத்துரைப்பது துதி. So you can, it's birthed in the Bible. At the same time, you can also declare and glorify God for what God has done to you personally, and to those people whom you are associated, related to you, who you mingle with, people at your work, people in the church, anyway. தேவன் உங்களுக்கு செய்த காரியங்களை நீங்கள் எடுத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். மற்றவர்களுக்கு, அடுத்தவர்களுக்கு, சபையிலும் சரி, வீட்டிலும் சரி, வேலை இடத்திலும் சரி, அவர்கள் மத்தியில் தேவன் செய்த காரியங்களை ஞாபகத்தில் கொண்டு வந்து அதை எடுத்து அறிக்கை செய்ய வேண்டும். And you read throughout the Bible, through Psalms, that's what David is doing. So that is praise. And we also emphasize praise is to declare what God has promised to do. தேவன் என்ன செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த வாக்கு தத்தத்தை அறிக்கையிடுவது துதி. And all this thing they have very strong established content. இந்த துதியில கருத்து நிறைய இருக்கிறது. தேவனுடைய உண்மைகள். Many promises. The promises that God made to Abraham, the promises that God took Noah. Go on through the Bible. Many promises that God keeps. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் and how God fulfills. And the promises that God made, how it is displayed in the world's arena. உலக மேடையில
தேவன் வாக்கு கொடுத்தவைகள் எப்படி நிறைவேறி வருகிறது. And we can always draw the line and join them and say and connect them and say, this is what God has said. கர்த்தர் இதுதான் செய்தார். This is the promise of God. So, now having thought all these things, one day that pastor came and said, I wouldn't want to say pastor actually, I don't want to hide that. I said, I want to say somebody, but out of slip of tongue, pastor came up. And so I cannot hide it. It is really a pastor who's asking this question. Okay? So he asked, Pastor, I've been following exactly what you say. Pastor, you சொன்னதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வரோம் Pastor. But yet I don't feel the presence of God. நான் தேவனுடைய பிரசன்னத்தை உணரல Pastor. அப்படின்னு சொன்னார். I know what he was saying. You see, Bible reading and spending some time in prayer, allocating a time to pray. Some people, they have what they call the quiet time. சில பேர் வந்து ஜெகத்தை அமைதி நேரம், quiet time. This has been traditionally taught. You read the Daily Bread book, small, have you read? Have you seen this Daily Bread book, small book? Daily Bread, there is under two laptop ஒரு புக்கு வச்சிருப்பாங்க, அதுக்கு காலகாலமாக வச்சிருக்காங்க. Actually, to make it easy for Christians to read. கிறிஸ்தவர்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். Alright? It is just like feeding on cereals. You feed on, alright, very simple food. பிள்ளைகளுக்கு காலையில் சேர்ந்த சீரியல் இதெல்லாம் கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி. That is what my daily bread. It is making good, but it's not going to make it small. But some people devote their life just to read it. As long as they read that book, one verse, little story, and they spend few time. Thank you, Lord. Bless you, Lord. Alright? அந்த புக்கை படிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், and then have a little quiet time. They call it prayer. So I asked the pastor, what were you doing? Well, I used to pray, Pastor. I don't want to press him much because I'm embarrassed. But I realized what he was telling. He couldn't have a breakthrough. You see, you can go through, this is a good discipline, but good discipline alone is not going to help you. Alright? The ஜப ஒழுக்கமெல்லாம் வேத வாசிப்பு ஒழுக்கம் இதெல்லாம் இருக்கலாம். Just because you fulfill, let's say you want to read about 5 chapters, 10 chapters a day, and you just because you read doesn't mean you have come into His presence. And because you spend a set time of prayer doesn't mean you have already come into His presence. Are you here? Alright? You got to understand. There is an area that the whole concept of prayer ought to begin to deal with us. ஜபபீடம் என்ற இந்த போதனைகள் நம்முடைய வாழ்க்கையின் பல காரியங்களை சீர்படுத்தி கொண்டு வருகிறது. And sometimes if our spirit is not conditioned enough to sense and enter into that presence, you will not be able to. So there are things that you have to work on. தேவ நம்முடைய ஆவியை நாம் சீர்படுத்தி ஒழுங்குபடுத்தி கொண்டு வரலைன்னா தேவனுடைய பிரசன்னத்தை உணராமல் இருப்போம். We can go through the mechanical, all the things that we daily do, just for the praise and just praise and read and just pray alone. But it's more than that. It's not just a routine discipline. It is more than that. நான் அந்த ரூட்டீன் அதெல்லாம் செஞ்சிட்டேன், ஆகவே இப்படிதான் செய்யணும் அப்படின்றது. You will realize that it is more than just routine performance, but it is
what you call an intimate relationship with Him. An intimate relationship is not based on some nipping things, but it is actively involving with Him. நம்ம ஒரு கடமை செயலாக கடமைக்காக சில காரியங்களை நம்ம பக்தி கடமையா செஞ்சுட்டு போகலாம். ஆனா பக்தி கடமைகள் நம்ம தேவனோட பிரசன்னத்துல பிரவேசிக்க, அது தேவனோட பிரசனம் அல்ல. நீ செஞ்சதுனால பிரசன்னத்தில் பிரவேசிச்சிட்டோம் அர்த்தம் இல்லை. Just because you have completed some of this discipline, you observe these disciplines, doesn't mean you have entered into the presence. I want you to know that. So I do not want you to feel just good because you have completed these disciplines. சரிங்களா? இந்த பக்தி ஒழுங்குகள் எல்லாம் நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு செஞ்சிட்டு அந்த திருப்தியில வாழக்கூடாது. Your satisfaction must be, I have touched it. You will know when you touch it. ஆண்டவரை நீங்க தொட்டுட்டா உங்களுக்கு நிச்சயமா தெரியும் தொட்டேன்னு சொல்லி. Are you here? And you have to press on. Alright? So don't be satisfied. You've been following some discipline. And that's what I told the pastor. It's more than that. Alright? It's more than that. Now you have to understand, when we were, let me see, when the Bible always talks about the conditions or the status of our heart, and when the Bible refers to the status of our heart, the Bible refers it as the altar of our heart. நம்முடைய இருதயத்தை வேதவசனம் பலிபீடம் அல்லது ஜெபபீடம் என்று சொல்லுகிறார். That is the altar. That we have talked a lot of things about this. All right? And in the Old Testament, the altar of sacrifice and the altar of incense, they were placed in one physical location which is called the temple. பழைய ஏற்பாட்டில் பலிபீடம் என்பது தூபபீடமாக இருந்தாலும் சரி, பலிபீடமாக இருந்தாலும் சரி, அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்தது. ஆலயம் எங்கே இருந்ததோ அந்த குறிப்பிட்ட இடத்தில் இருந்தது. So wherever people, Israelites, they have a vast land and they used to travel sometimes for days in order to come over. In the beginning, the tabernacle, the ark was in Shiloh. Later on, it was in Jerusalem. But people traveled all the way because the ark of God was in the tabernacle or the temple. தேவனோட ஆலயம் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த ஆலயத்தில் இருந்த தேவனோட பலிபீடம். The altar was the centrality. So they come to the altar, and it is at the altar that God meets. தேவன் அவர்கள் சந்திக்கிற இடமாக இருந்தது. And so it plays a very important part, and it teaches a lot of discipline. நிறைய வாழ்க்கை ஒழுக்கங்களை நமக்கு அது கற்றுக் கொடுத்தது பழைய ஏற்பாடு. And so they can never worship God anywhere else except in the place where the altar is. And God did promise that when you bring and offer the sacrifices and hallow my name, I will come to you and I will bless you. ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தார்? இந்த பலிகளை நீங்கள் செலுத்தி என்னுடைய நாமத்தை நீங்கள் பரிசுத்தப்படுத்தும் பொழுது நான் உங்கள் மத்தியில வருவேன், வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். That is nobody doubt, because they literally saw the cloud of God coming many times. God appeared in the cloud and they heard the voice of God. They saw the deeds of God. பல தடவைகள் தேவன் வந்து அவர்களோடு சம்பாஷித்தது, பேசியது எல்லாம் அவர்கள் பார்த்தாங்க. Every time whenever they have this altar sacrifice. So they know definitely, for surely God will come every time they approach the altar with the desire to be in His presence. தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும், தேவ சமூகத்தில் வர வேண்டும். அப்படின்ற போதெல்லாம் அவர்கள் பலிபீடத்தில் போய் தேவ பிரசன்னத்தை எதிர்பார்த்தாங்க. When there was some confusion, when there was some important decision that you need to make,
They went back to God and asked God, and God began to speak to them. To them, there is no doubt that God will speak. தேவன் பேசுவார் என்ற சந்தேகம் இல்லை அவர்களுக்கு. அப்படிதான் இருந்தது. And the altar always reminded them. It was a symbol that reminded and assured them, hey, when you come here, alright, with sacrifice that pleases Him, He will meet you. அவர்கள் மத்தியில ஆண்டவர் எதை உறுதிப்படுத்தினார் என்றால், இந்த பலிபீடத்தில் வந்து எனக்கு பிரியமான பலிகளை இங்கே செலுத்துவீர்களா, நான் வருவேன். ஹல்லேலூயா. Can you understand this? That's the thing. So it is more, an altar is more than it is a place where I tell my problems and my needs and all these things. It is a place where I meet my Creator. அவர்களுக்கு அந்த பலிபீடம் எங்கள் கஷ்டத்தையும் எங்கள் தேவைகளையோ எங்களுடைய சிரமங்களையோ எல்லாத்தையும் ஆண்டவரோட சொல்லி கெஞ்சணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வரல. அந்த இடத்துல என்ன வந்ததா, என் தேவனை நாங்கள் சந்திக்கணும். Are you here? Now this is important. I want you to understand that. So that is the Old Testament. But because of Jesus, what He has done for us, He died and rose on the dead day, and He removed the barrier that was between God and us. We now can come before the very presence of God. ஆண்டவர் இயேசுவினுடைய மரணம் உயிர்த்தெழுதல் இதனால நமக்கு பிரிவினை ஆகியிருந்தவைகள் ஆண்டவர் அகற்றி தேவ பிரசன்னத்தில் முழுமையாக வரக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறார். There is no limit how close a person can get to God. There is no restriction. ஒரு மனிதன் தேவனிடத்துல எவ்வளவு கிட்ட போக முடியும் என்பதுல எந்த தடங்களுமே கிடையாது. It's all your desire. Are you here? It's all yours. You see, in the Old Testament, only the high priest can go. The most closest place that he can go, it was the Holy of Holies, where God's presence was literally there, and it is not for the whole day. It is just for the moment and once a year. நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் பிரதான ஆசாரியர் வருடத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து தேவனுடைய ஷெக்கினா மகிமை இருக்கிற அந்த இடத்துல போய் நிற்க முடியும். அது கூட கொஞ்ச நேரம் தான், ரொம்ப நேரம் இல்லை, நாள் முழுக்க முடியாது. And it was a very limited opening for Him. But when Jesus died on the cross, the Bible says the curtain that separated the Holy of Holies and the holy place was torn apart. And anyone can enter into the presence of God. The barrier has been removed. ஆண்டவர் இயேசு சிலுவையில் மரித்த பொழுது அங்கே காணப்பட்ட ஆலயத்தில் காணப்பட்ட அந்த திரை இரண்டாக கிழிந்தது. இப்பொழுது தேவ பிரசன்னத்தில் நாம் முழுவதும் செல்ல முடியும் என்ற ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு தருகிறார். That's what we read in Hebrews. Okay, let us enter in His throne of grace boldly. அவருடைய பிரகாரங்களில் சகல கிருபாசன தண்டையிலே தைரியமாய் பிரவேசிக்க கடவும். Because what Jesus has done. இயேசு நமக்கு செய்ததனால். So now, then Jesus said later to the woman at Samaria, when she was trying to explain us of her difficulty, she was just trying to give an excuse. And she said, you Jews always tell us that we need to go to Jerusalem and the temple there to pray. But you know, our fathers were praying in this mountain all this while. You know, that was different with Samaria, and the nations was divided. Samaria became separate and they had their own thing, okay? And you read all of these things in the Bible. Alright, Jeroboam, Rehoboam, and all these people. Samaria. அவங்க சொன்ன அந்த மலையில தான் நாங்கள் ஆராதிச்சு வரோம், because that fellow established something else there. Alright? And so that was the problem. So she said, you people are telling us to go to the temple. And Jesus said, no, wait. And they said, no, God is a spirit. And they that worship Him must worship Him, spirit and truth. தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவன் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். God is a spirit. And He is real. God is a spirit. He is real. See, many of us,
We call things that are real only those things that appeals to all our five senses. மனிதர்களாகிய நாம் சரீரத்தில் வாழ்கிறனா இந்த சரீரத்தில் இருக்கிற 5 புலன்கள், பார்க்கிறது, சுவைக்கிறது, கேட்கிறது, உணர்கிறது, இந்த 5 சுவை, இந்த புலன்கள், இதுக்கு தென்பட்டவைகளை தான் நாம் உண்மை என்று சொல்லுகிறோம். We rely so much on our five senses to establish a thing to be truth, real. But Jesus told her, hey, God is தேவன் ஆவியா இருக்கிறார். You may not sense anything using these five senses. இந்த 5 புலன்களையும் உணர்வுகளையும் சரீர உணர்வுகளை வைத்து நீ தேவனை அறிய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. But that doesn't mean he doesn't exist. He is real. அவர் உண்மையா இருக்கிறார். And therefore, in your mind, because you couldn't go to the temple and the altar is there, you say you can't worship God. உன்னை பொறுத்த வரைக்கும் ஆலயத்தில் போய் அந்த பலிபீடம் இருக்கிறது போய் தேவனை ஆராதிக்க முடியாததுனால நம்ம ஆராதிக்க முடியலன்னு சொல்றேன். But let me tell you, because God is a spirit, and they that worship him must worship him in spirit and in truth. The time has come for that. தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள காலம் வந்துவிட்டு, and it has come now. அது இப்பொழுது வந்திருக்கிறது. You know what Jesus is telling? Jesus just removing all the limitations and said, now you can access into the presence of God and you can go as close as you desire, because that's what Jesus has done for each one of us. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரும் செய்தது அதுதான். நீ தேவனிடத்தில் கிட்ட நெருங்க முடியும். எவ்வளவு கிட்ட நீ நெருங்குறாயோ அவ்வளவு கிட்ட நீ நெருங்க முடியும். உனக்கு எந்த தடங்களும் கிடையாது. Hallelujah. And that's the Bible says, through the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால நமக்கு அதை சம்பாதித்து கொடுத்தார். I tell you, if only you understand the value and the preciousness of the presence of God, you will give up anything just to enter. தேவ பிரசன்னத்தை மட்டும் என்னது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எதையும் நீங்க விட்டுவிட ஆயத்தமா இருப்பீங்க. ஆலயத்தில் ஒரு நாள் இருப்பது 1000 காலங்களில் இருந்தாலும் ஆலயத்தில் ஒரு நாள் இருப்பது அது பெரிய காரியம். Just one day in your house of God, in the presence. God's people need to understand that that is the real thing that we live for. நாம் வாழ்கிறது அதுக்காகத்தான். So the Bible says, see, the altar still exists, but it's no more an altar where you bring the animals to offer as a sacrifice. அந்த பலிபீடம் என்பது இன்னும் இருக்குது. ஆனா இனி மிருக பலிகளை செலுத்தல்ல, because there is an altar still in heaven. If you read in Revelations, வெளிப்படுத்தல வசனத்துல பலிபீடம் இருக்கு. Are you here? But it's no more to offer bulls and goats, whatever it may be. The altar is now in this temple. Your body is the temple. இப்பொழுது அந்த பலிபீடம் உங்க ஆலயம் என்கிற சரீரத்துக்குள்ளாக இருக்கிறது. Hallelujah. Where was this altar? Was that altar all the one? It was there, but it was destroyed. அந்த பலிபீடம் நமக்குள்ளாகவே இருந்தது. When God designed man, he put everything in the spirit there. ஆண்டவர் மனிதனை உண்டாக்கும் பொழுது இதையெல்லாம் உனக்குள்ளாக உண்டாக்கிதான் வைத்தான். It is existed inside, but it's no more functioning because of sin that has destroyed. பாவம் அழித்து போட்டதுனால அது செயல்படாமல் இருந்தது. And then we read in the book of Kings, ராஜாக்கள் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது we will understand a glimpse of what is transacting when we engage at the altar. பலிபீடத்தில் நாம் ஈடுபடும் பொழுது என்ன நடக்கிறது என்று அதில் கொஞ்சம் பார்க்கிறோம். Especially in the account of Elijah when he confronted the prophets of Baal. பாகாலுடைய 400 தீர்க்கதரிசிகளை எலியா தீர்க்கதரிசி சந்திக்கிறார் சவாலுக்கு. But before that, we will understand
a prophet and came and prophesied about the altar that would be destroyed at Bethel. பெத்தேல்ல இருக்கிற அந்த பலிபீடம் அந்த அழிந்து போகும், நொறுங்கி போகும், because they were offering all kind of things and God was not pleased and that altar was destroyed. And so Israel went deeper and deeper into darkness and idolatry. இஸ்ரவேலர்கள் தேசம் முழுவதுமாக இருளுக்குள்ளாக சென்று விக்கிரகாராதனை பழுகி பெருகினார்கள். They forgot the God of Israel. But there was a man, right, who sought and who stood and ministered in the presence of God in the midst of all these challenges. இந்த எல்லா எதிர்ப்புகள் சவால்கள் மத்தியில் ஒரு மனிதன் தேவன் ஆராதிக்கிறவனாக காணப்பட்டான். தேவ பிரசன்னத்தில் this man, he knew how to come before the presence of God. தேவ பிரசன்னத்துக்கு முன்பாக வருவது எப்படி என்று இந்த மனிதன் நன்கு அறிந்திருந்தான். And it was Elijah. And he challenged them, the prophets of Baal. Till now, till this point, the altar was not built unto the living God. The altars were built for many heathen gods, idols, and all the kind of things. பொல்லாத ஆவிகளுக்கும் அசுத்தாவிகளுக்கும் விக்கிரகங்களுக்கும் பலிபீடங்கள் கட்டி அவர்கள் பலிகளை செலுத்தினார்கள். மெய்யான தேவனுக்கு கட்டல. Are you here? Just imagine, for so many years, hundreds of years, they never built an altar to the Lord. And so the whole nation came under the attack of the enemy, grip of the enemy. இதரினுடைய பிடிக்குள்ளாக வந்ததாம். Destroying families, destroying individuals, destroying kingdoms and everything. ராஜ்யங்களை அழித்தது, குடும்பங்களை அழித்தது, தனிப்பட்ட வாழ்க்கையை அழித்தது. People became murderers, legalized everything that is wrong and to be right. தவறு என்று சொல்லப்படுகிற காரியங்களை சரி என்று சொல்லப்படுகிற அளவுக்கு அவர்கள் வந்தார்கள். All kind of filthiness were taking place, wickedness was taking place in the land. Nobody saw God, but this one man, he knew. So you know what happened at Mount Carmel? Carmel Malayla, he called them, you come up. All of you come. So he challenged the prophets of Baal, can you build an altar to your God? Because they were also building altars. ஏன்னா தேவனாரே இந்த பாகால வணங்குறவர்கள் பாகாலுக்கு பலிபீடத்தை கட்டினார். That is a usual routine. So he said, you build. And they built and built, and then they called their gods, and the God never showed up. Because the challenge was, the God that brings a fire from above is a real God. வானத்திலிருந்து அக்கறை கொண்டு வருகிற தேவன் தான் உண்மையான தேவன். இதை ப்ரூவ் பண்ணுவாங்க. எவ்வளவு காலம் நீங்க குந்தி நடப்பீர்கள்? Right? I want you to come. Make a decision. How long you will walk in indecisively? So they tried, God didn't come. Their God didn't come. Baal didn't come. Baal varanga. So Elijah, that is for us to see. It was so dramatized, so that you and I today can turn back and see the realities behind this whole account. இந்த சம்பவங்களுக்கு பின்னால என்ன நடக்கிறது, என்ன இருக்கிறது நாம் புரிந்து கொள்ள நமக்கு முன்பாக அது தத்ரூபமாக நடக்கிறது. So the first thing Elijah did was to repair the broken altar. He began to build the altar. அவர் செய்தது நொறுங்கி போன அழிந்து போன அந்த பலிபீடத்தை கட்டி எழுப்புகிறார். And that is the beginning. If you want to see God moving, God's presence to come, the altar must be built according to His prescription. தேவ பிரசன்னம் வர வேண்டும் என்றால், தேவனுடைய ஈடுபாடு நம்முடைய தினசரி வாழ்க்கையில் இருக்கணும்னா, நாம் செய்ய வேண்டியது அவருக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்ட வேண்டும். Are you here? It has to be built. Then he brought and laid the sacrifice, and then he did something different, but nobody done till that day, and no one else have done that even after that. பலிபீடத்தை கட்டி எதையோ ஒரு முக்கியமான காரியம் செய்ய பலிகளெல்லாம் வைத்துட்டு இதுவரைக்கும் யாரும் செய்யாததையோ அதுக்கு பிறகு யாரும் செய்யாததையோ அவர் காண்பிக்கிறார். He said, pour water. All of you know we have read in that தண்ணி ஊற்றி நிரப்பும். So the whole thing was
flowing with water. It's impossible humanly for the thing to be burned. அந்த காரியங்கள் எரிவது கஷ்டம். எரிவது கஷ்டம். One day, half-baked Christian, and that fellow, he was arguing with me. ஒரு நாள் ஒரு ஆளுநரை ரொம்ப ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் அரைமுறை கிறிஸ்தவன். என்னது அவங்களுக்கு என்ன தெரியும், அது வேகாத கிறிஸ்தவன். He said, pastor, you say Elijah poured water, that water actually, what? Alright? அது தண்ணி இல்லை பாஸ்டர், எண்ணெய். ஏன்னா பெட்ரோல் ஊத்துனா சரிங்களா? நான் கேட்டேன், எந்த பெட்ரோலியா? பெட்ரோனா சரிங்களா? பெட்ரோனா சார், ஷெல்லா, எது ஊத்துனாரியா? நீ போய் பார்த்தியா? இல்ல அப்படி பார்த்தோம். He said it must be petrol, some fuel he poured, but the water has some fuel, but that's the same water the other fellows also poured. சரிங்களா? அடுத்தவங்களை அதை தான் ஊத்துனாங்க. எல்லாம் ஒரே தண்ணி தானே. அப்புறம் அப்படி ஆள் ஜாம் ஆயிட்டாரு. நீ அரைக்குறை பைபிள் படிச்சுட்டு கேட்ட பேசாத போய. நீ வாக்குவாதம் சத்தியத்துக்காக வர, நீ வாக்குவாதம் பண்ண வந்திருக்கிறேன். வாழ்க்கை முழுதும் இப்படி போயிடுவ, ஒழுங்கா போயிருக்கு. ஆள் போயிட்டான். This is the problem with some people. But see, God's power came and God manifested. The whole nation had a point to turn back to God. தேசம் முழுவதும் தேவனிடத்தில் திரும்புவதற்கு வாய்ப்பு வந்தது. Now, that shows us how the alternative will be. But in the New Testament, it is an altar that all of us have that is talking about our hearts. நம்முடைய இருதயத்தை பற்றி தான் பேசுகிறது. There are so many references in the Bible. Let's turn to John chapter 14. Okay, already put all those things there because I don't want to go one by one, so that I could just jump anywhere I want to. John chapter 14, Jesus said very clearly, all right, and we don't not going to read all the scriptures, but that's just maybe 15 and 23. 15, just 15 and 23. These two verses. If you love me, Jesus said, keep my commandments. That's what Jesus said. If you love me, keep my commandments. Now, let me ask you about this. Whenever you refer the word love, I love you, do you love me? Anything, I love these things, I love these things, எனக்கு இந்த காரியங்கள் விரும்புகிறேன், இதை விரும்புகிறேன், நேசிக்கிறேன் அப்படின்றதெல்லாம். Whenever you mention that word love, where do you think, what would you refer to? Where love resides? When you say I love, where does that love resides in you? நான் நேசிக்கிறேன், இதை நேசிக்கிறேன், அதை நேசிக்கிறேன் அப்படின்றீங்களா? அப்படின்னா அந்த நேசம் உங்களுக்குள்ள எந்த இடத்துல இருக்கு? Where heart, definitely. So when the Bible says, if you love me, it's talking about the matter of the heart. Are you here? ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்று நேசித்தால், அந்த நேசம் என்பது இருதயத்தை காண்பிக்கிறது. ஹalleluya. Another word சொல்லுங்க. If there is such a place for me in your heart, then you will keep my commandments. என்னோட வார்த்தைகளை நீ கைக்கொள்ளுவாய். It is a matter of the heart. இது இருதயத்தின் நிலைமை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். And then verse, which one is that? 20? Okay. Verse 23. Is it 23? And Jesus answered and said to him, if anyone loves me, he will keep my word. And my Father will love him. And we will come to him and make our home with him. Are you here? ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் என்னை நேசித்தால் அல்லது என் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். Now,
I want you to know this. First I say love. When he said love, is actually addressing the heart. That it's the matter of the heart. Alright? So if you love me, deep within your heart, you will obey my word. உன்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து என் வசனத்துக்கு நீ கீழ்ப்படிவாய். So obedience is also a matter of the heart. It's not just a superficial performance of some religious rites. உன் இருதயத்தில் கை கொள்ளுவாய் என்றால் ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக வெளிப்புறமாக நீ செய்கிற காரியம் அல்ல. See, this is the problem. Sometimes we engage in prayer. Sometimes it becomes so religiously, alright, mechanical activity rather than a spiritual engagement. I want you to understand this. Alright? Now, all of us can be connected with the Father every time we approach in prayer. தேவனோட ஜெபத்துல நாம் ஈடுபடும் போதெல்லாம் நாம் பிதாவை எப்பொழுது சந்திக்க முடியும். It's all depending on the condition of our heart. That is our spirit. நம்முடைய ஆவி. Alright? And as we go on, we actually talking about the preparation of our spirit, how to condition, and so easy for us to enter. Now, so Jesus said, அவன் வசனத்தை கைக்கொள்வான், அவளில் என் பிதா அன்பாய் இருப்பான், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம். Now, this is again, the Bible says God is interested to come and live in us. Are you here? இந்த வசனத்தை கவனிச்சீங்களா? நாங்கள் அவனிடத்தில் வந்து என்ன செய்வோம்? வாசம் தங்குவோம். Hello? Some people, they have in their dining hall a plate that says Jesus is the silent guest. Are you here? Unseen guest. Okay? Something like that. Okay. He says, இயேசு ரகசியமான விருந்தாளி. அமைதியா கேட்கிறாங்க. எங்க? தின்ற இடத்துல. அங்கதான் ஜெயிப்பாங்க. But my Bible says, have you ever thought God's desire to come and live among us? Is he telling the truth? ஆண்டவர் வந்து உங்க மத்தியில நான் தங்குவேன், உங்களோடு தங்குவேன்றார். அப்படிதான் சொல்றாரு. சொல்லுங்க, ஆண்டவர் சொல்றாரா, பிதா சொல்றாரா? Is God is telling? Will God lie? Will God exaggerate? Alright? ஆண்டவர் போய் சொல்ல மாட்டார். அவர் வந்து தங்குவார்னா கண்டிப்பா தங்குவார். Is it believable? ஏன் பாஸ்டர் நம்ப முடியுமா பாஸ்டர்? நம்புற மாதிரி சொல்லுங்க பாஸ்டர். இதை விட எப்படி சொல்றது? அவர் தான் சொல்றார், நான் வந்து தங்குவேன். But what is the condition for God to come abide? தேவன் நம்மிடத்தில் வந்து தங்குவதற்கு என்ன நிபந்தனை? Come on. What? Hello? What is the condition? If you love me, you will keep my word or commandment. Now when you read the commandment, don't be, God is a law, God's law. Let me tell you this. When the mother tells the child, let's say this is very hot, and the mother tells the child, small child, don't touch this, it's very hot. Is it a commandment? Alright? Or a caring word spoken by mother to protect the child? What is mine? தாயை பிள்ளைக்கு சொல்றான், இது ரொம்ப சூடா இருக்கு, பிள்ளைக்கு சொல்லு தொற்றாத, தொடவே கூடாது. அப்படி அது கட்டளையா
அல்லது அந்த குழந்தையை பாதுகாக்க வேண்டும் என்று தாய் சொல்லுகிற அறிவுரை. Come on. It's not a command. Now you understand. Now when Jesus said, keep my command, it is all for our good. Are you here? It is for you. See, a child will not know because it is a child. குழந்தைக்கு தெரியாது, அது குழந்தை புத்தி. But when you grow up, you understand. It's not no more heavy, tedious thing. அது பாரமானதல்ல. நல்லதுக்கு தான் சொன்னாங்க. God, all God's words, that's what God says. My thoughts about you are for peace, for good. உங்களை குறித்து நான் வைத்திருக்க எண்ணம்லாம் நல்லதுன்னு அட சொல்றாரு இல்லையா? So some people say, 10 commandments, we are under grace. இப்படியே சொல்லி disgrace ஆவாங்க. சரிங்களா? Jesus said, keep my commandments. Keep his word. His word is our protector. And how you can keep his word if you are not reading and meditating the word? வசனத்தை வாசித்து தியானிக்கலன்னா எப்படிங்க கைக்கொள்ள முடியும்? Are you understand? So reading the word is the starter, is the beginning. Then how other steps to go. So don't be just satisfied because you are able to read now 6 chapters. Alright? Or all the while you have been reading only 5 verses of the Bible. And by reading the 5 verses every day, you feel you have read the whole Bible because you touched the whole Bible. And that is a deception. சில பேர் 5 வசனம் தான் வாசிப்போம், அதுக்கு மேல வாசிக்க மாட்டான். ஆனா அந்த 5 வசனத்தை பைபிள் பிடிச்சு வாசிக்கிறான்ல, அந்த பைபிள் பிடிச்சதுனால எல்லாத்தையும் வாசித்த மாதிரி நினைச்சுக்கிட்டு அவர் அப்படியே ஜாலியா இருப்பார். நான் வாசித்துட்டேன். ஹலோ, ஆபிரகாமுடைய மனைவி பேர் என்னன்னா மரியாள் என்றான். What's the name of Abraham's wife? Mary. Alright? That is how people read the Bible. Okay? So, now, Jesus is talking about, if you allow my word to be inside, I will only live when my word lives. In short. என் வார்த்தை எங்கு தங்குறோ அங்குதான் நானும் தங்குவேன். Do you want God to live? And do you want God to live or leave? And that, let me be very clear with that. Okay? ஆண்டவர் உங்க உள்ளார தங்கணுமா இல்ல பார்த்துட்டு போயிருக்குமா? ஆண்டவரை கொஞ்ச நேரம் வந்து எட்டி பார்த்துட்டு போயிருங்க. ஆண்டவரை நீங்க ரொம்ப நேரம் இருக்காதீங்க, ஏன்னா அந்த நசமசாலா நடப்ப நீங்க பார்க்க கூடாது. Okay? And let me tell you, Israel began to experience such a mighty move and a cleansing and healing in the nation when they open up to God's presence and when God came in. இஸ்ரவேல் தேவனை ஆராதிக்க துவங்கி பலிபீட கட்டி சரியான முறையில் ஆராதிக்கும் பொழுது தேவன் வந்தால், அவர் பிரச்சனை வந்ததால் தேசத்திலே ஒரு பெரிய மாற்றம் வந்தது. And it is the same God that says, when he comes, no matter which country, what nation we live, who among kind of people that we live, நாம் எப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் வாழ்கிறோம், எந்த தேசத்தில் வாழ்கிறோம், இது வந்து இது கணக்கே இல்லை. ஆனால் என் வார்த்தை உனக்குள்ளார தான் நான் வந்திருக்கேன். Hallelujah. Now when he comes, there will be healing, there will be deliverance, there will be change. Beautiful things begin to happen. That is the evidence, the residing presence of God. தேவ பிரசன்னம் தங்கி இருந்தது என்றால் மாற்றங்கள் கண்டிப்பா வரும். எல்லா விதத்திலும் உங்க குடும்பத்தில் எதுதெல்லாம் மாற்றம் வரணும், எதுதெல்லாம் கோளாறா இருக்கிறதோ அதெல்லாம் சரிப்படுத்த ஆரம்பிக்கும். Because the Bible says he is the healer. Our Sugapar is not just healing physically, but he heals everything that needs to be repaired. He transforms everything that needs to be transformed. எதெல்லாம் சரிப்படுத்த வேண்டுமோ ஆண்டவர் சரிப்படுத்துகிறார். He knows what to do. You don't even have to tell him. நீங்க அவருக்கு சொல்ல, all you need to do, just open up your heart.
வாரும் ஆண்டவரே, just to let your will be done. உம்முடைய சித்தம் நடக்கட்டும் ஆண்டவரே. So we are so Christians, we are so programmed when we approach in prayer, trying to explain and convince God to show mercy and to deliver us from all our problems. And we need to explain clearly so that he will do the right work. Otherwise he will do the wrong thing because he doesn't know how to think. ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி ஜபம் பண்ண கற்றுக்கிட்டோம்னா, எல்லாத்தையும் கணக்காக சொல்லணும் பாஸ்டர், திட்டமாக சொல்லிக் கொடுக்கணும். சரி, ஒரு காலமே சரியா சொல்லி கொடுக்கலன்னா அவர் வேறு விதமாக சொல்லி கொடுவார். சரிங்களா? அது நமக்கு சரியா நடக்க. ஆகவே நமக்கு தெளிவா சொல்லணும். Some people they are not sure how to tell, so they hire somebody to pray for them. Therefore they send money. எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஒரு காணிக்கை அனுப்புறேன். And now prayer has become a business enterprise, commercialized. இப்போ ஜெபத்தை வியாபாரமா மாத்திர அந்த பெரிய பெரிய ஊழியர்களா வியாபாரமா வச்சிருக்குது. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன், நீங்க காணிக்கை அனுப்பிட்டுருங்க. கண்மூடித்தனமா கபோதி பசங்க பண்ணதான் அனுப்பிட்டு இருக்கிறாங்க. கபோதின்னு பாசம் வந்துருச்சு, எப்போ நான் பேசுறேன். குருட்டாள்கள். Because you do not know how to talk like it. And you are afraid. You can always come and talk to the Father. நீங்க கெஞ்ச தேவையில்லைங்க. Just open up your heart. You know what the Bible says? God says, draw near to me. I will draw near to you. என்கிட்ட சேருங்கள், நான் உங்கள் கிட்ட சேருவேன். Are you here? Are you here? Now, I'm holding this here, okay? Can you see me? I'm holding this. I want to go near there. What must I do? Come on, tell me. இப்போ நான் அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன், அதுக்கிட்ட போகணும்னு என்ன செய்யணும்? Come on. Come on. Now do you understand what I mean? நான் எங்க வரேன் தெரியுமா? அப்போ என்கிட்ட சேருங்க, அப்போ நான் உங்ககிட்ட. ஆனா எதையும் நீ பிடிச்சிக்கிட்டு இருந்தா கிட்ட சேர முடியுமா? You can never. You got to let go. Not my will, but your will. என் சித்தம் அல்ல, என் விருப்பம் அல்ல, உங்கள் விருப்பம் ஆண்டவரே. And God says, you will see me coming near to you. Is it possible? Yes. Coming nearness of God is a real experience. தேவன்கிட்ட அணுகுவது உண்மையான அனுபவம். I want each one of you desire and say, God, I want to experience your real presence. உங்க பிரசன்னத்தை நான் மெய்யாக உணரணும் ஆண்டவர், அனுபவிக்கணும் ஆண்டவர். கேளுங்க. But before that, you do what he has told you to do. Right? That doesn't mean you go to finish completing reading the Bible and understood everything. Bible எல்லாம் வாசித்து அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், பாஸ்டர் எப்படி பாஸ்டர் அவ்வளோ பெரிய பைபிளை எப்படி பாஸ்டர் வாசிக்கிறது, அது எல்லாத்தையும் எப்படி கை கொள்றாரு? This is the problem. Alright? You just start reading. And every time the Spirit of God impresses something, urges something, sensitizes something through the word, pay attention to that. Simple. சிம்பிளாக சொல்கிறேன். வசனத்தை வாசிக்கும் போது அல்லது செய்தி கேட்கும் போது தேவ ஆவியானவர் உங்களுக்கு எதெல்லாம் உணர்த்துறார் அதை கவனமா செய்யுங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? முதல்ல அதை செய்யுங்க. நீங்க ஆதியாகமத்துல இருந்து வெளிப்பாடு வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் செஞ்சாதான் ஆண்டவர் வருவார். அதுக்குள்ள சித்து போய் வைப்போம், சரிங்களா? அங்க அவர் போகுமோ அங்க நீ பார்ப்ப. ஓகே,
அப்படி அவ்வளவு அங்க போய் பார்க்கணும்னு அவசரமா இருந்தாங்க, சீக்கிரமா போயிருப்போம். Okay, so you have to understand, because you want to approach it. Alright, so don't confuse yourself when the Bible says keep my word. Every time, whenever you read that, the Spirit of God will talk to you, because He knows what needs to be rectified. He's a God not out to destroy. He's a God out to restore. அவர் நம்முடைய தேவன் அழிக்கிற தேவன் அல்ல, அவர் நம்மை தேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆதரிக்கிற தேவன். ஆமென். அழிக்கிறதுக்கு அவர் துணி இல்ல. So if your heart is already starting, God, I'm just starting, but I love you, I want to obey your word. That's the first thing. God said, please with you. ஆண்டவரே, உங்களை நேசிக்க உங்க வார்த்தையை நான் கீழ்ப்படின்னு விரும்புகிறேன். ஆண்டவரே, உங்க வசனம் சொல்றபடி செய்யணும். அதுதான் முதல் நிலை. The desire to obey Him. அவருக்கு நான் கீழ்ப்படிவேன் என்ற மன விருப்பம். Amen. That is what loving the Lord with all your heart. There is a deep desire. Say, God, I want to please you. உம்மை நான் நேசிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. நான் சொல்றது புரியுதுங்களா? You care what God cares. ஆண்டவருக்கு எது பிரியமோ, ஆண்டவருக்கு எது முக்கியமோ அதை குறித்து உங்களுக்கு கவனமா இருக்கிறீங்க. அதுதான் உங்களுக்கு பிடிக்குது. Can you understand? So pay attention to that first. Very simple. In the midst of that, if the Spirit of God convicts you something, அதுக்கு இடையில பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஏதாவது உணர்த்தலாம். Maybe some bad habits that you have. I'm just giving some example, okay? A loose example. ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கும், பிடிக்கிறது புரியுதுங்களா? ஏதாவது லூஸ் கேரக்டர் இருக்கும், பொறுக்கி புத்தி, அது பொம்பளை பொறுக்கி. நான் சொல்றது புரியுதுங்களா? சீக்கிரம் ரகசிய வாழ்க்கை, நீ மூடி எல்லாத்தையும் ரொம்ப கட்டிக்கிறாங்க, எல்லாத்தையும் மூடி பெரிய மூடிச்சாமி, புரியுங்களா? எல்லாத்தையும் மூடுறாங்க, எல்லாத்தையும் மூடி வைக்கிறாங்க. You covered up everything, you're so clever. But the Spirit of God convicting you and you are not listening. தேவாவை உணர்த்திக்கிட்டே இருக்கார், நீ வந்து கீழ்ப்படி மாட்டீங்க. Let me tell you this. Why the Spirit of God is warning? ஏன் தேவாவியானவர் வந்து எச்சரிக்கிறார்? Because every time you do something that violates the principles of God, you are opening door for the enemy. The enemy always plans when to attack you, finish you off. நீங்க எப்பொழுதெல்லாம் தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போயிட்டு இருக்கிறீங்களோ, பிசாசுக்கு வழியை திறந்து அவனுக்கு நிறைய பிடிமானத்தை கொடுக்கிறார். First, he aims you. The next thing that you want to hold, your wife and your children and the children's future. உங்களை, உன் மனைவியை, உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பிசாசு தாக்க வரும். அவனோட பிளான் அதுதான். And that's what happens when you give room and the Spirit of God comes and try to convict you so that this danger will not come. உங்களுக்கு இந்த ஆபத்து வரக்கூடாது. மேபி 10 வருஷம் 15 வருஷம் நடக்கக்கூடாது. அதுக்கு இப்பவே வார்னிங் பண்றார். நீ கேட்காம போற. Because you don't feel it is that bad. அது அவ்வளவு சீரியஸா இல்ல. நான் சமாளிச்சுக்கிறேன்ல. பாஸ்டர் கூட என்ன தட்டி கொடுத்து வெரி குட் இருப்பான். And some people, they rely on somebody's approval. யாராவது தட்டி கொடுத்து நீ செய்யறத நல்லா இருக்கணும், அதுதான் அவங்களுக்கு. அது தீர்க்கதரிசியானா அதை வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு இருப்பான், உன்னை கூப்பிட மாட்டான். சரிங்களா? அல்ல உன்னை கூப்பிட்டு கூட உண்மையான கதையை சொல்ல மாட்டான். ஆண்டவர் ஆசீர்வதிப்பான், மகனே பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வான். இதெல்லாம் அள்ளிவிட்டம் இருக்குது, நிறைய அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. சரிங்களா? And they believe in that prophecies. என்ன பத்தி ஏதாவது நான் செஞ்சு தவறுன்னு சொல்லுங்க, and you have been doing some evil wicked things against your wife, against your father, against your mother, against your family. Secrets. But the Holy Spirit will talk to you. ஒவ்வொரு தடவை கர்த்தரோட வசனத்தை வாசிக்கும் போது, செய்தி கேட்கும் போதும் கர்த்தர் உணர்ந்த நீ வந்து சும்மா அலட்சியத்தனமா போயிட்டு இருக்க. Because God loves you. ஆண்டவர்களை நேசிக்கிறதுனால உங்களுக்கு செய்ய
நான் சொல்றது புரியுதுங்களா? உங்களை நேசிக்கிறதுனால உங்களை எச்சரிக்கிறான். Some years ago in our nation, when I was starting to teach the prayer word, ஜெபபீடம் கொடுத்து நான் இந்த தேசத்தில் ஒதுக்கும் பொழுது, there was a businessman. He was doing very well. நல்ல சிறப்பாக அந்த பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருந்தான். And so he took me to one of the restaurants to eat. என்னை சாப்பிட கூட்டிட்டு போயிருந்தார். And all people talking to him. I don't know anything about this person. That's the first time I'm meeting him. அவரை பொறுத்த எனக்கு ஒன்றுமே தெரியாது. அதான் முதல் தடவை பார்க்குறேன். But in the course of our conversation, நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில், there was a particular thing that particular verse has been coming, and no matter what I talk, I began to go back to that subject. அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது எதை பற்றி பேசினாலும் சரி, நான் அந்த சப்ஜெக்ட்குள்ள தான் போயிட்டு இருந்தேன். அது எனக்கே தெரியும். I didn't even realize it. And that particular thing was something that was a warning to him, and he knew. அந்த காரியம் அந்த ஆளுக்கு வந்து அது எச்சரிப்பாக ஆண்டு கொடுத்துருக்காரு. எனக்கு தெரியல. I don't know anything. Alright? And I was just encouraging about prayer water, this and that. And so that person, he heard it very well. அவர் நல்லா கேட்டார். Then I didn't meet him for some time, maybe a year, something like that. ஒரு வருஷம் 2 வருஷம் அதுக்கப்புறம் பார்க்கல. 2-3 வருஷம் இருக்கும். இப்போ about 3 years I think. I even forgot his name. அவரோட பேரை நான் மறந்துட்டேன். சில முகச்சாரை கூட மறந்துட்டேன் ஆளுக்கு. So, but he was doing very good. Then after that number of years gap, I was in another church and he met me. இன்னொரு சபையில் பேசிட்டு இருந்தா வந்து பார்த்தேன். I couldn't figure out, trying to connect his face with his name. So I asked him, brother, because I'm meeting so many people, sometimes I forget who it is, try to connect. Pastor, the business engineer, Pastor, brought some from them. He said, I'm the one who came and took you to lunch and this and that. I said, oh, then I think, okay. So how is brother, how is it? The moment I asked him, how is your business? He broke down and cried. அவர் விழுந்து அழுக ஆரம்பிக்கிறார். And I said, why? Pastor, remember that we were sitting in the restaurant and you were saying there was something that you said. I felt the Spirit of God was addressing me. நம்ம 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது பரிசுத்தாவியானவர் நீங்க சொல்ற அந்த ஒரு வார்த்தையை என்னை கூப்பிட்டு இருந்தார். உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். And I was not obedient to that. அதுக்கு நான் கீழ்ப்படிக்கிறேன். And let it go. And because of that, I was telling this. And I hear that my heart aches. அதை கேட்கும்போது எனக்கே மன வேதனையாக இருக்கு. His last baby, he had that he's preaching, 3 பிள்ளைகள். The last baby showed me the photograph. Very beautiful girl. 11 years old. 11 years old. She had brain cancer. And she died. Brain cancer is a torture. And the son became a drug addict. அவன் போதை பொருள் அடிமை. There was a misunderstanding between him and his wife. His wife took the other child and took her son. இந்த ஆளுக்கு மனைவிக்கு பிரச்சனை இருக்கிறதுக்கு இன்னொரு பிள்ளையை கூட்டிட்டு அவங்க போயிட்டாங்க. And look at the spiraling down. Business collapse actually. Business ஒன்றும் நான் போச்சு.
And now he was a very rich guy. And he's telling me, Master, for me just to buy a Nasalama. That's why I didn't hear and he listened. I was trying to contact him because I don't give my phone number to anybody. Alright. I was trying to search and contact him. Thank God I heard somebody send me the WhatsApp that you are here. That's what I came. I wish I had listened to you. உங்களை நான் தேடணும் மாஸ்டர் அதுக்கப்புறம். ஆனால் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். உங்கள் கான்டாக்ட் எனக்கு இல்லை. ஆனால் இப்போ ஒருத்தர் ஏதோ ஒரு வாட்ஸ்அப்பில் அனுப்புனாங்க. நீங்கள் உங்கள் பேர் தான் இருக்குது வரீங்கன்னு அதுதான் பண்ண மாஸ்டர். என்ன செய்யுது மாஸ்டர்? Can you catch it? And when God is speaking to you, alright, He's a loving God. He wants to protect you. That child, I tell you, she's so beautiful girl. And she was a very smart student. And when he showed me the photograph earlier, he showed me this out. Alright? She's one of the sharp girls. She died. இது நடக்கிறது தேவையில்லை. Can you understand this? When God is placing something in your heart, obey. It is for your protection. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாருன்னா அது கீழ்ப்படி மறைக்காது. உங்களுடைய திறமை காமிக்காது. எப்படி மூடி மறைக்கிறாங்க உன்னை முட்டாளாக்கிக்க. You're fooling yourself. சரிங்களா? நெருப்புக்கு மேல போட்டுக்கிற மாதிரி நீ செய்யற. Right? Don't cheat behind. உண்மையாக போலித்தனமா இருக்காது. உனக்கு தான் கேள்வி. Whether it is spiritual, whatever it is, be honest. When God speaks, listen. Be sensitive. கர்த்தர் உன்னை பேசுறாரா? கேள்வி. வாக்குவாதம் பண்ணாத. You waste your time. அதனால பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமா இருக்கு. I just don't know what to do. I just told him, go back. Because I was teaching on the prayer altars of that place. I said, what do you learn today? Go back and do. I have no magic. என் கையில் மேஜிக்லாம் கிடையாது. I only say what God's word says. நீங்க செஞ்சீங்களா கர்த்தர் வருவார். God will come. When you seek Him with all your heart. முழு உள்ளத்தோடு நீ தேடினால் கர்த்தர் உன்னிடத்தில் வருவார். We need to have that. An honest, a sincere heart. That's what Jesus says. If you love me, keep my word. Listen to what I tell you. Because I love you so much, I do not want you to be in any danger. உன்னை நான் அவ்வளவா நேசிக்கிறேன். உனக்கு எது தீங்கு வந்துடக்கூடாது. அசப்பா வந்துடக்கூடாது. அதனால தான் நான் சொல்றேன். வார்த்தை கேளு. அதுதான் சொல்றேன். And when there is an obedient heart, God says, I will come. Another word God said, I will make you to feel my presence. That's what it means. I will come and dwell. என்னுடைய பிரசன்னத்தை நீ தத்ரூபமா அனுபவிக்க உனக்கு படிக்கிறேன். Are you here? Are you here? So it's not about this and that. It is obedient heart. Says God, I want to obey you. I love you. அந்த தேவ வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து அதை நேசிக்கிறதுக்கும் அதை உள்ளத்துல நீங்க பிடித்து வைக்கிறதுக்கு இடம் கொடுங்க. கர்த்தருடைய பிரசன்னம் வந்துட்டாங்க. Amen. You begin to understand. You may not understand to the very extent of His presence because that takes maturity. Alright? As you grow and mature, you know how to address, you know how to communicate, you know how to dialogue. நீங்க ஆவில வளர வளர தேவனோட உரையாடல் எப்படி அவர் எப்படி அவரோட உரையாடுவது எப்படி பேசுவது எப்படி அணுகுவது எப்படி பழகுவது you will feel and then now suddenly you no more pressurized but you so relaxed. நீங்க வந்து pressure ஆகல அப்போ ரிலாக்ஸா அவரிடத்தை நீங்க அனுபவிங்க. You don't even feel the guilty thing. Oh, I didn't do this, I didn't do that. No. You just enjoy the presence of God. And that's why as you begin to grow, it becomes real because you begin to know it better. And then now you will give priority to Him.
அந்த வளர்ச்சி வந்ததுன்னா அவருக்கு முதன்மை கொடுப்பீங்க. You are willing to let go every other thing. God, I want to be alone with you. உங்களோடு கூட தான் இருக்கிறது. புரியுதா சொல்றது? உங்களோடு இருக்கிற உங்களோட பிரசன்னத்தில் இருக்க விரும்புறாங்க. ஆகவே நீங்க எல்லாத்தையும் தனித்து வைக்க ஆரம்பிப்பீங்க. Some of you have nothing to do at home, yet you are very busy. Alright? சில பேருக்கு உங்க வீட்டில் செய்யறது ஒன்றும் இல்லைங்க. திட்டுறதும் குடிக்கிறதும் தூங்குறதும் குளிக்கிறதும் இதுதான். ஆனால் ரொம்ப பிஸி பாஸ்டர், ரொம்ப பிஸி பாஸ்டர். சரிங்களா? பாஸ்டர் வெரி பிஸி. What are you busy? என்னென்னமோ இருக்கு பாஸ்டர். They are very busy in their mind. Alright? Because the devil has made their mind to be his workshop. பிசாசு அவங்களோட புத்திய workshop-ஆ மாத்திட்டான். அவன் மனசுல என்னென்னமோ ஓடி, உங்களை பத்தி அவங்கள பத்தி சரிங்களா? வீட்டுல இருந்தா நிம்மதியா இருக்க முடியாது. சரிங்களா? இதை கொண்டு வா, அதை செய், இதை படி, அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, இதை கொண்டு வா, இதை கொண்டு வா. வீடு புரியுதா உங்களுக்கு? I want you to open up your heart. நான் சொல்றத கவனிங்க. இதைத்தான் எல்லா இடத்துலையும் உள்ள போய் எல்லா இடத்துக்கும் போய் இதையே தான் சொல்றேன். சில பேர் கேட்டு செய்யறாங்க, சாட்சி சொல்றாங்க. Some places they hear, they do, and they are telling me. Almost every week I hear calls. Yes, the other day I got a call from a guy from Australia. Another call, I had a call from Sri Lanka. Alright, in different places they've been calling, Pastor. இப்படி நடக்குது பாஸ்டர், நீ சொன்ன மாதிரி செஞ்சுங்க பாஸ்டர். I know after hearing and doing, I do this. People locally, local pastors are calling, local church, some people are calling and telling. And I feel rejoicing. Because it's God who's doing, not me. Because they honor God's word. கர்த்தரோட வார்த்தை கேட்டு அதை பிரியப்பட்டு நடக்கிறதுனால கர்த்தர் செய்கிறார். நான் சொல்ல புரியுதுங்களா? That is the secret. If you just keep it because God said, I want to come and live, and you feel my presence. அப்படின்னா wherever I go, I can feel His presence. இதுக்கு தான் நீங்க வளரணும். Every day when we move out, as the day goes by, you feel the presence is being filled. நாள் போக போக நீங்க தேவ பிரசன்னத்திலிருந்து நாள் போக போக இதெல்லாம் செய்றீங்க. அந்த பிரசன்னம் சரிங்களா ஏதோ எடுக்கப்படுகிற மாதிரி ஒரு உணர்வு வரும். Alright? But you must know how to build it back. Alright? You have to go back. Spend little time, a moment, back to the word. கர்த்தரோட வார்த்தை. Whatever that your heart can turn your attention, because distractions, so many distractions will cause that presence to be taken away. It will just leave. நம்முடைய கவன குலைச்சல், நான் சொல்றது புரியுதுங்களா? அது இந்த பிரசன்னத்தை எடுத்துக்கொள்ளும். Some people ask, Pastor, I'm business, this and that, I have all this thing, I will always think about this, that. Does that mean distraction? No, that's not distractions. That is your job. Alright? Now, how many of you, while you are, let us, Peter, open David, I'll ask you. நீங்க வீடு கட்டும் போது கட்டிக்கிட்டு இதை அடிக்கும் போது கல்லு கட்டும் போது வேற எதுவும் நினைக்கிறீங்களா இல்லையா? Come on. You do one thing, you think something else. Or you may think 10 things. Okay? ஒரு கல்லு கட்டிக்கிட்டே இருப்பீங்க மனசுல, இவங்களை பார்க்கணும், அவங்கள பார்க்கணும், இதை பார்க்கணும், எல்லாம் போட்டுதா இல்லையா? Come on. You are doing one thing. Let me tell you this. You may do something else, yet you can still focus on God. It's your choice. Where you want to place your thoughts is your choice. What you still can do, you don't need to stop what you're doing. நீங்க வேலை செய்யறது அது உங்க தொழிலையா, அதை நீங்க நிப்பாட்டணும் இல்லை. ஆனா அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் உங்க மனசை நீங்க அவரை யோசிக்க முடியுமா இல்லையா? No, Pastor, I can only think one thing. Then you can't even drive car. பாஸ்டர், நான் ஒரே காரியத்தை தான் திங்க் பண்ணுவேன், வேற எதுவும் நீ காடி ஓட்ட முடியாதுமா? யாரும் அப்படிப்பட்டாலும் காடியில் உட்காந்துறாரு. Because that one only see the road. He doesn't see what is left, what is right, what is red, what is green. They get it. You get it?
You can. Alright? Where you begin to communicate. That's why you train your spirit to communicate. இந்த இது பார்த்தீங்கன்னா, you can never stop talking to God. எங்க இருந்தாலும் சும்மா இருந்தா கூட கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பேசுவீங்க, மனசுலேயே பேசுவீங்க. புரியுதா உங்களுக்கு? I want you to develop, it is possible. இது நடக்க முடியும். Amen. Actually, your home can experience the explosions of the presence of God. Especially you young parents, young couple, I want you to build up your life based on this now itself before it is too late. Alright? இளம் தம்பதிகள் சரிங்களா? புதிதாக திருமணம் பண்ணவங்க, நீங்க யாருக்கு ஆட்கள் கொடுத்த யாரும் கல்யாணம் பண்ண போறாங்க இடையில. ஏய் நல்லா கேட்டுக்கப்பா, எந்த ஆளுங்க கை ஒழுங்கா கேட்டுக்கோ, சரியா? Establish properly. Alright? Teach the principles. Obey the principles. You will be there. Amen? Shut your eyes up. Thank you, Father. Blessed be your name. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Father. Blessed be your name. Just take a moment and say, Lord, whatever you spoke, if God has touched you this morning, some words that has touched you, உங்கள் உள்ளத்தை தொட்ட வார்த்தைகள், கர்த்தர் உங்களை உள்ளத்தை தொட்டு ஏதோ ஒரு காரியத்தை உணர்த்தியிருக்கிறார். The Lord has touched you. You feel God has alerted you. God has touched you through words. And I want you to just respond to Him positively. ஆண்டவர் உள்ளத்தை தொட்டு உங்க மனசுல முக்கியமான காரியத்தை உணர்த்தியிருந்தால் அதுக்கு மறுமொழி கொடுத்தாண்டே இதை நான் அலட்சியப்படுத்திட்ட மன்னிங்க. உங்களை பிரியப்படுத்த நான் விரும்புகிறேன். I desire to please you, Lord. Now whatever you hear, sometimes it is for your future. Sometimes it is to some, it is God giving you a guidance for you to how you can overcome some of your crises that you're facing. சிலர் சில சிக்கல்ல மாட்டிருப்பீங்க, அதுல இருந்து எப்படி வெளியில வருகிறது என்ற வழிமுறைகளை கருத்து கொடுக்கிறார். அல்லது சிலருக்கு உங்களுடைய எதிர்காலத்தில் அல்லது சில மாதங்கள், சில நாட்கள், சில வாரங்களுக்கு பிறகு உங்க குடும்பத்துல நடக்கவிருக்கிற சில காரியங்கள், வேதனையான காரியங்கள் நடக்கக்கூடாதபடிக்கு எப்படி அதை மேற்கொள்கிறது, அது தவிர்க்கிறது என்ற அறிவுரைகளை கற்றுக் கொடுக்கிறார். அல்லது உங்களை பக்குவப்படுத்தி பலப்படுத்தி வருகிற சவாலை எப்படி நீங்க சந்திக்கலாம், எப்படி மேற்கொள்கிறது என்ற அறிவுரைகளை கற்றுக் கொடுக்கிறார். Now this God speaks in manifold ways. And I want you to be sensitized. Be sensitive to Him. And you say, Lord, I thank you for your counsel. I take your word as it is. I'm no more going to argue with your word. உங்களோட வார்த்தையோடு நான் வாக்குவாதம் பண்ணும்போது ஆண்டவரே, உங்களோட வார்த்தைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். If I've taken your word lightly, forgive me, Lord. உங்களோட வார்த்தை நான் அலட்சியப்படுத்துறதை எனக்கு மன்னியும் ஆண்டவரே. If I've been careless with my life, என்னோட வாழ்க்கை குறித்து நான் அலட்சியமா இருந்ததா என்னை மன்னிக்கலாம் ஆண்டவரே. I've never been responsible for my actions and my behavior. என்னோட நடத்தை, என்னுடைய காரியங்களில நான் அக்கறை இல்லாம பொறுப்பு இல்லாம நடந்துட்டு என்னை மன்னிங்க ஆண்டவரே. And I want to honor you with all my heart. முழு உள்ளத்தோடு உங்களை நான் கனப்படுத்த விரும்புகிறேன். Lord, I want to love you with all my heart. Help me, Lord. எனக்கு உதவி செய்யலாம் ஆண்டவரே. உங்களை நான் முழு மனதாக நேசிக்க விரும்புகிறேன். என் மனசு அலைப்போத போக விரும்புகிறேன். உங்களை நேசிக்க விரும்புகிறேன். As you yield yourself and God sees the sincerity, and then the Lord will honor you. கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். அந்த உள்ளத்தில் உண்மையான ஏக்கமும் தாகமும் இருந்தார். Don't hide yourself. போய் மறைந்து கொள்ளாதீர்கள். Like Adam and Eve, they hid themselves. But just tell Him your problem. And say, Lord, I'm sorry. ஆண்டவரே நான் மன்னி, நான் இனி மறைக்க போறது எதையுமே உங்ககிட்ட மறைக்க மாட்டேன் ஆண்டவரே. Just take a moment, talk to Him. The Lord is good.
The Lord is good. He was loving you. அவர் உங்களை நேசிக்கிறார். கிருபையும் பலத்தை வைக்கிறார். Thank you, Father. Father, we thank you. It is you that say, draw close to me, and I will draw close to you. Since it is you who say, you will not make in any manner difficult for us to come close to you. என்னிடத்தில் சேருங்கள், அப்பொழுது நான் உங்களிடத்தில் சேருவேன் நீங்க சொன்னீங்க ஆண்டவரே. அதை சொன்ன நீங்க ஒருபோதும் உங்களிடத்தில் சேருகிறதை ஒரு சிரமமான செயலாக வைத்திருக்க மாட்டீங்க. And Father, when I read your word says, I have stretched my hands all day long. நான் பொழுது என்னோட கைகளை நான் விரித்து வைத்திருந்தேன் என்று கூட வார்த்தை சொல்கிறது. As you refer to Israel, they never responded to your open arms. சில வேளைகள் நீ கை விரித்து வைத்ததை அவர்கள் அதுக்கு பதில் கொடுக்கவில்லை. But today, Lord, I pray that we will have a heart to come run to you and fall in your open arms. உனது திறந்து வைத்திருக்கிற விரித்து வைத்திருக்கிற கரத்தில் நாங்கள் ஓடி வந்து விடுகிறதற்கு ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய இருதயமும் பக்கமாக திரும்ப வேண்டும். உண்மை நாங்கள் நேசிக்கிறோம் பிதாவே. Father, how can we live without your presence? உங்களுடைய பிரசனம் இல்லாமல் நான் எப்படி வாழ்கிறது ஆண்டவரே? We will feel so empty and so aimless and purposeless, without any purpose. உங்களுடைய பிரசனம் இல்லை என்றால் என்னோட வாழ்க்கை காலியாக இருக்கும். வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் நோக்கம் இல்லாமல் நான் அடைவோம் ஆண்டவரே. But Lord, we want to come under the shelter of your wings. உங்களுடைய சேட்டைகளுக்கு கீழாக வந்து அடைக்கலம் போக வருகிறோம். You said you will come and reveal yourself to us. நீ வந்து எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்துவேன் என்று சொன்னீங்க ஆண்டவரே. We want that revelation of yours. We want to be absorbed in you, Lord. உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ளாக நாங்கள் மூழ்கி இருக்க விரும்புகிறோம் ஆண்டவரே. We do not want any more some superficial religious activities that seemingly satisfies us. We know it is a false satisfaction. ஏதோ ஒரு மேம்பூசலான சடங்காச்சார அனுபவத்தை நாங்கள் அனுபவித்து அதில் திருப்தியாக இருக்க நாங்கள் விரும்பல. அது போலியான திருப்தி என்று நாங்கள் உணர்கிறோம். But today, Lord, I pray for your church that not a single person will ever be left out away from your presence. இந்த இடத்துல இருக்கிற எந்த ஒரு தனிப்பட்ட நபர் கூட உங்களோட பிரசன்னத்திற்கு புறம்பே இருக்கக்கூடாது. You are the God that is so merciful and loving and forgiving. When we come to you with a heart of humbleness and repentance, you always forgive us and strengthen us and restore us. நீர் மன்னிக்கிற தேவன், இரக்கமுள்ள தேவன். எங்களுடைய தவறுகளில் விழுந்தவர்களாக இருந்தாலும் இடத்துல நாங்கள் வரப்பொழுது எங்களை தட்டி எழுப்பி பலப்படுத்தி திடப்படுத்தி மன்னித்து ஆறுதல் செய்கிற கர்த்தர். Father, I thank you for that great love. மாபெரும் அன்புக்காக நன்றி ஆண்டவரே. Draw us to your presence. உடைய பிரசன்னத்தில் எங்களை எடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. I thank you. Bless your holy name. Father, this day as we partake this bread in the cup, may this cup of the bread be blessed as we partake. இந்த அப்பத்தி பானத்தை நாங்கள் பங்கெடுக்கிறது வேளையிலும் இந்த அப்பத்தி பானத்தை ஆசீர்வதிப்பீராக. Help us, Lord, to live for you, to walk with you.
உமக்காக வாழ்ந்து உமோடு கூட நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். Help us, Lord, in this fellowship as we fellowship with one another. ஒருத்தர் நாங்கள் வைத்திருக்கிற ஐக்கியத்தில் எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. We ask your blessing in Jesus' name. Amen. I want you to receive this bread and the cup. இந்த அப்பத்தின் பானத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். Those of you who be baptized, ஞானஸ்நானம் பெற்றவர்கள் இதில் பங்கெடுங்கள். It doesn't matter which church you came from, but you are a Christian, you have received the Lord, you're part of the family of God, you want to partake. நீங்கள் எந்த சபையில் வந்திருந்தாலும் அது கேள்வி இல்லை. நீங்கள் தேவனோட பிள்ளை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக பங்கெடுங்கள். This is a symbol of our union with Him, of our surrendered life to Him. நாம் தேவனோடு வைத்திருக்கிற நம்முடைய உறவு ஐக்கியம் இவைகளுக்கு அடையாளம், அவருக்கு சரணடைந்த வாழ்க்கைக்கு அடையாளம். It is a symbol of that which have been joined together with Him. ஆண்டவரோடு நாம் ஒன்றாக இணைந்திருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் இது. It's a symbol of us willing to follow Jesus by taking up the cross. ஆண்டவர் சொன்ன சிலுவை எடுத்து நாங்கள் பின்னால் போக ஆயத்தமாக இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம். It is also a symbol of being the members of His great body. ஆண்டவருடைய சரீரத்தில் நான் அவயவங்களாக இருக்கிறேன் என்பதை ஏற்றுக்கொண்டு உணர்கிற காரியங்களுக்கு அடையாளம் இது. இந்த அப்பத்தின் பானத்தில் பங்கெடுக்கிறோம். Of course, the bread symbolizes the broken body of Christ. இந்த அப்பம் இயேசு கிறிஸ்துவினுடைய அடிக்கப்பட்ட ஒரு சரீரத்தை அடையாளப்படுத்துகிறது. And then the cup reminds us of the blood that was shed for us. இந்த திராட்சை ரசம் ஆண்டவர் இயேசு நமக்காக சிந்திய ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறார். And as we partake of this, we are reminding ourselves of our commitment to Him. ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுத்த காரியத்தை நாம் மறுபடியும் நினைவு கூறுகிறோம். And our recommitment to Him. நாம் மறுபடியும் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தலையும் இந்த நேரத்தில் செய்வதை அடையாளப்படுத்துகிறார். So the Bible says when Jesus, He was betrayed that night when He was sitting together with the disciples, where the Bible refers to that as the Lord's Supper. ஆண்டவருடைய பந்தி என்று சொல்லுகிற அந்த பந்தியில் it was just He was about to go to the cross. ஆண்டவர் சிலுவைக்கு போகும் முன்பாக நடந்த சம்பவம். The Bible said Jesus, He took that bread, and they had many times such a supper. அவர்கள் பல தடவை இந்த விதமான சாப்பாடு சாப்பிட்டிருக்கிறார். But this time Jesus said, this bread now is my body. இப்பொழுது இன்றைக்கு நாம் கொடுக்கிறது என்னுடைய சரீரம். And today this cup is my blood. Though that practice has been going on among the Jews for many years, Jesus began to give a new understanding. All this while, this is what they did. இவ்வளவு காலமாக அவர்கள் செய்து வந்தது இன்றைக்கு நிறைவேற இருக்கிற இந்த காரியத்தை அடையாளமாக. My body will be broken for you. My blood will be shed for you for the remission of sins of the whole world. அகில உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாதி கூட்டினார். நான் அடிக்கப்பட வேண்டும், என் ரத்தம் சித்தப்பட வேண்டும். And I want you to remember this every time you partake this, because you're part of me.
Shall we all just thank God for the prayer and say, Lord, thank you. I am part of you. நான் உங்களுக்கு சொந்தம் வந்தவரே என்று சொல்லி இந்த பத்தை பண்ணுகிறேன். Let us take a cup and say, Lord, I thank you for the blood that you shed on the cross. சிலுவையில் நீங்கள் சிந்தித்த ரத்தத்துக்காக நன்றி ஆண்டவரே. Without that blood, my sin will be still upon me. I thank you for the perfect sacrifice that you offered yourself. உங்களையே பரிபூர்ண வழியாக எனக்கு கொடுத்தீங்க. சொல்லி மாட்டீங்க. Thank you, Lord. Amen.